தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 29/4/2025 ஆகிறது. எல்லாரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க, இறுதி வரைக்கும் கேளுங்க, சரிங்களா? நடுவில் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, முழுமைக்கும் கேளுங்க. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாக போகுது. எல்லா மாவட்ட மக்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று மட்டுமல்லங்க, வரக்கூடிய மாதங்களில் குறிப்பாக இந்த மே முதல் வாரம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வருகிறது. அந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றின் காரணமாக வட உள் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு மாவட்டங்கள், பெரும்பாலும் இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் இந்த கர்நாடக மாநிலம், தமிழக வட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்பநிலை வரக்கூடிய வாரங்களில் பதிவாகலாம். வரக்கூடிய அந்த மே முதல் வாரத்தில் பதிவாகலாம். தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. மதியம் அதிகமான வெப்பநிலை கண்டிப்பாக பதிவாகும். டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம், எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் வடமேற்கு வெப்பக்காற்றால். எனவே தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போது வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை கிட்டத்தட்ட உறுதிங்க. அதாவது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் பரவலாக கனமழை பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. அதே போல் நாங்குநேரி, நாகர்கோவிலே, கன்னியாகுமரி மாவட்டம், வடக்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக மழை வரும். அதே போல் திருவைகுண்டம், சாத்தான்குளம், திசியானுவிலை, கங்கை கொண்டான் பரவலாக கனமழை கண்டிப்பாக பதிவாகும். அதே போல் கண்டிப்பாக திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருநெல்வேலியை மையமாக வைத்து அதிகமான மழை பொழிவு பதிவாகலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போல் அம்பாசமுத்திரம் கண்டிப்பாக மழை உறுதிங்க. அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, அதே போல் இந்த நாகர்கோவில் கண்டிப்பாக மழை உறுதி. ராதாபுரம், அதே போல் திசியானுவிலை, சாத்தாக்குளம், திருவைகுண்டம், கங்கை கொண்டான், கயத்தாறு, அதே போல் இந்த கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகருக்கு, அதாவது இந்த மதுரைக்கு தெற்கே பரவலாக மழை இருக்கும். மதுரைக்கு வடக்கே சில இடங்களில் மட்டும் மழை காணப்படும். இன்றைக்கி வந்து பெரும்பாலும் தெற்கு பகுதி, அதாவது மதுரைக்கு தெற்கே அதிகமான ஒரு மலைங்க. அதாவது கழுகுமலை, கோவில்பட்டி, சாத்தூர், அதே போல் இந்த ராஜபாளையம், தேனி மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. ஒட்டுமொத்த தென் கடலோர மாவட்டங்களுக்கு நீ வந்து மழை எதிர்பாருங்க, கண்டிப்பாக மழை வரும். அதே போல் பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கையில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் வரக்கூடிய மணி நேரங்களில் ஒரு 10 மணி இல்லைனா ஒரு 12 மணி போல் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் கூட மழை தொடங்கலாம். அதே போல் காரைக்குடி, மேலூர், மதுரை, நத்தம் சில இடங்களில் கண்டிப்பாக மதுரைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மணப்பாறை, திண்டுக்கல், வேடசந்தூரில் சில இடங்களில் மட்டும் வடக்கே மழை காணப்படும். அதே போல் பழனி, கொடைக்கானல், தேனி மாவட்டம் மற்றும் இந்த பெரையூர், ராஜபாளையம், அதாவது இந்த கொடைக்கானலுக்கு தெற்கே பரவலாக மழை இருக்கும். இந்த ராஜபாளையம் அதிகமான ஒரு மழை தான். அதே போல் மதுரைக்கு வடக்கே தான் சில இடங்களில் மழை காணப்படுங்க. அதே போல் தாராபுரம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த கோயம்புத்தூருக்கு மேற்கே அதிகமான ஒரு பரவலான மழை இருக்குது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறையில் கண்டிப்பாக மழை எதிர்பாருங்க. மேற்கு திசை இதமான காற்றின் காரணமாக பொள்ளாச்சி, வால்பாறை, பாலக்காடு கணவாய் பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்தில் அதிகமான மழைக்கு கண்டிப்பாக நேற்று வந்து கோயம்புத்தூருக்கு தெற்கே மழை நெருக்கமாக கோயம்புத்தூரை நெருங்கியது. இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு தெற்கே ஒரு மழை தான். கோயம்புத்தூருக்கு மதுக்கரையில் மழை பெஞ்சிருக்கு. அதே போல் பாலக்காடு, அதே போல் இந்த பொள்ளாச்சி, பெரியநகமெல்லாம் மழை தான். இன்றைக்கும் கோயம்புத்தூர் வடக்கே மழை பெய்யலாம். கோயம்புத்தூரையும் தாண்டி திருப்பூர் வரைக்கும் மழை வரலாங்க. ஏன்னா கேரளாவிலேருந்து அந்த மேற்கு திசை காற்றிலிருந்து வருது. இதனால் அந்த கேரளாவில் பெய்ய வேண்டிய மழை அப்படிங்கிறத கேரளாவையும் தாண்டி இப்போ நேற்று வந்து கோயம்புத்தூர் எப்படி வந்தது, இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரையும் தாண்டி திருப்பூர் வரைக்கும் கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஈரோடு, சேலம், நாமக்கல் சில இடங்களில் கண்டிப்பாக மழை காணப்படுங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி சில இடங்களில் மட்டும் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். அதே போல் சேலம், ராசிபுரம், நாமக்கல் சில இடங்களுக்கு மதியம் முதல் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. ஆத்தூர், சின்ன சேலம், துறையூர், பெரம்பலூர், முசிறி சில இடங்களில் மட்டும் மழைக்கான எச்சரிக்கை இருக்குது. அதே போல் அரூர் மற்றும் இந்த வட உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் மட்டும் மழை வரும். சித்தூர், குடியாத்தம், மாம்பூர், ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் திருக்கோவிலூர், திண்டிவனம், வந்தவாசி, காஞ்சிபுரம், தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னை சில இடங்களில் மட்டும் வட மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. கனமழை பதிவாகும்.
உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி, திட்டக்குடி, பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. அதேபோல் புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி கண்டிப்பாக தெற்கு டெல்டாவில் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம். வேதாரண்யம், நாகப்பட்டினம், காரைக்கால், சீர்காழியில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்குங்க. நெய்வேலி அதேபோல் இந்த தரங்கம்பாடி, பரங்கிப்பேட்டை மற்றும் இந்த டெல்டா மாவட்டம் கடலோர பகுதிகளுக்கு மழை இருக்கும். டெல்டா மாவட்டம் உள்ளேயும் கண்டிப்பாக மழை வரும். அதேபோல் கடலூர், புதுச்சேரி கண்டிப்பாக மழை இருக்குங்க. கடலூர், புதுச்சேரி, உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி, திண்டிவனத்தில் சில இடங்களில் மதியம் மலைமேக உருவாகி மழை கொடுக்கலாம். அதேபோல் திருக்கோவிலூர், திருவண்ணாமலை சில இடங்களில் மலைமேக உருவாகி மழை கொடுக்கலாம். அதேபோல் அரூர், சின்ன சேலம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. மலைமேக உருவாகி அதிகமான ஒரு மலைமேக உருவாகி மழை கொடுக்கலாம். வரக்கூடிய வாரங்களில் நாளை முதல்ல பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான மழையெல்லாம் காத்திருக்கு. மே முதல் வாரம் எல்லாருமே கவனமாக இருங்க. வடமேற்கு வெப்பக்காற்று வரப்போகுது. வடமேற்கு வெப்பக்காற்று அதிகமான ஒரு மழை வந்து கொடுக்க போகுது. எல்லா இடங்களுக்கும் கொடுக்க போகுது. குறிப்பாக இந்த வடமேற்கு இருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றை குளிர்வித்து இந்த கடற்காற்று என்ன பண்ணும்னா அந்த வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்வித்து அதிகமான ஒரு மழை பொழிவு கொடுக்க போகுது. எனவே தயவு செய்து இந்த வட உள் மாவட்ட மக்கள் மற்றும் டெல்டா மாவட்ட உள்பகுதி மற்றும் இந்த திருப்பூர், கரூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மழை வராது என்று மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. மழை கண்டிப்பாக வரும். சரிங்களா? கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் கனமழை வெளுத்து வாங்க போகுது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு அதேபோல் கர்நாடகா மாநிலம், தெற்கு ஆந்திராவில் கூட மழை வரும். அதேபோல் தெற்கு ஆந்திராவிலிருந்து நம்ம தமிழகத்திற்கு மழை வரும். கண்டிப்பாக இந்த வடமேற்கு இருந்து வெப்பக்காற்று அந்த மழை பொழிவை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி கடத்தப்படும். இதனால் அந்த தெற்கு ஆந்திராவில் பெய்யக்கூடிய மழையும் கர்நாடகா பெய்யக்கூடிய மழையும் கண்டிப்பாக தமிழகத்தில் கண்டிப்பாக வரும். மைசூர் அதேபோல் மாண்டியாவில் பெய்யக்கூடிய மழையும் பெங்களூரில் பெய்யக்கூடிய மழையும் அப்படியே ஈரோடு பக்கம் வரும். ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி கண்டிப்பாக மழை அதிகமாக பெய்ய போகுது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை பெரும்பாலும் வட உள் மாவட்ட மக்களுக்கு கவனமாக இருங்க. அதிகமான மழை இருக்குது. டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இருக்கும். அதேபோல் தென் மாவட்டங்கள் மூலம் தினசரி மழை, தென் மாவட்டங்களுக்கு தினசரி மழை தொடருங்க. கேரளா மற்றும் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய வாரங்களில் அதிகமான மழை இருக்குது. அதேபோல் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதிகமான மழை பதிவாகலாம். வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய மாதங்களில் அதிகமான வெப்பநிலையும் பதிவாக போகுது. அதே நேரத்தில் அதிகமான மழை பொழிவும் பதிவாகலாம். தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் மழை வராது என்று நினைக்காதீங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது. வடமேற்கு வெப்பக்காற்று அதிகமான ஒரு மழை வந்து தரப்போகுது. இனிமேல் தினசரி நம்ம தமிழகத்திற்கு மழை மட்டும்தான். மே மாதம் என்றாலும் அதிகமான மழை தான் நம்ம கொடுத்துருந்தோம். எல்லா இடங்களுக்கும் மழை தான். இந்த சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கு எல்லாமே மழை வந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை, வேலூர், வட உள் மாவட்டம் அதேபோல் திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல், மதுரை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் பெரும்பாலும் இந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கு திருப்பூர், பல்லடம், காங்கேயம், கரூர், இந்த நாமக்கல் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான மழை பெய்ய போகுது. மே 1 முதல் மே 17ஆம் தேதிக்குள்ளே ஒரு வலுவான மிக அதிதீவிரமான மழை சுற்று இருக்குது. வடமேற்கு வெப்பக்காற்று அதிகமான ஒரு மழை கொடுக்க போகுது. சரிங்களா? அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை செக் பண்ணி அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆன் செட் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லா இடங்களுக்கும் மழை உறுதி. தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பான மழை இருக்குது. டெல்டாவில் சில இடங்களில் மழை பதிவாகும். வட உள் மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை வரும். அதேபோல் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பரவலாக வரக்கூடிய வாரங்களை எதிர்பாருங்க. நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். நன்றிங்க.